அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போவது வல்லினம் மிகா இடங்கள். முதல்ல நம்ம போன வீடியோல நம்ம பார்த்தது லாஸ்டா வல்லினம் மிகு இடங்கள் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது வல்லினம் மிகா இடங்கள். இப்ப நமக்கு வல்லினம் மிகு இடங்களை விட வல்லினம் மிகா இடங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எங்கெங்கெல்லாம் வராம தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதை பத்தி நம்ம பார்க்கலாம். வல்லினம் மிகா இடங்கள். இப்ப நல்லா கவனிங்க. வல்லினம் மிகும் பொழுது ஒரு பொருளும் மிகாத பொழுது வேறொரு பொருளும் தரும். அப்போ ஒரு மெய்யெழுத்து இட்டா என்ன பொருள், இடல்னா என்ன பொருள், இதுதான். இப்ப ஆடி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடின்னு சொன்ன இங்க பாருங்க, ஆடி தள்ளுபடி. அப்ப இந்த ஒரு புள்ளி வச்சதால ஒரு அர்த்தமும் புள்ளி வைக்கலன்னா ஒரு அர்த்தமும் மாறுபடுது. அப்ப அது தெரிஞ்சுக்கிறது தான் எது தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகா இடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புக்ல ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். ஒரு கடைக்காரர் என்ன பண்ணாரா, சர்க்கரையோட விலை ஏறி போயிடுச்சு, இனிமே ஆப்பத்துக்கு சர்க்கரை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, போர்ட்ல எழுதுறாரு. போர்ட்ல என்ன எழுதுறாரு, இன்று முதல், இன்று முதல் முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை, அல்லது முதல் ஆப்பத்துக்கு சர்க்கரை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எழுத நினைக்கிறாரு. அவர் போர்ட்ல என்ன எழுதியிருக்காரு, இன்று முதல் ஆப்பத்திற்கு சர்க்கரை இல்லை, முதல் ஆப்பத்துக்கு சர்க்கரை இல்லை. அப்ப என்ன ஆகும், ஒருத்தன் வரான், கடையில வரான், ஆப்ப சாப்பிட்றான், முதல் ஆப்பத்தை சாப்பிட்டு ரெண்டாவது ஆப்பத்துக்கு சர்க்கரை கேட்கறான். அப்ப என்ன பண்றாங்க கடைக்காரரு, இப்ப போர்டை பார்க்கலன்னு கேட்கறான், போர்டை பார்த்துட்டு தான் கேட்கறேன்றாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இன்று முதல் அப்படின்ற ஒரு இந்த எழுத்து சேர்த்து எழுதிருக்கணும். அவங்க கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இன்று தனியாவும் முதல் தனியாவும் சேர்த்து தனியா எழுதிட்டாரு. அப்ப இன்று முதல் தோசைக்கு ஆப்ப சர்க்கரை இல்லை, இரண்டாவது தோசைக்கு சர்க்கரை கொடு அப்படின்ற போல பொருள் மாறுபடுது. அதே போலதான் இங்க பாருங்க, ஆடி தள்ளுபடி. ஆடி மாசம் என்ன பண்ணிட்டேன், தள்ளுபடி பண்ணிட்டேன். ஆடி மாசத்துல தரக்கூடிய சில சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தருது. அப்ப ஒரு இத்து போட்டா ஒரு அர்த்தம், இத்து போடல்னா ஒரு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிகா இடங்கள் தான். மிகு இடங்களை விட மிகா இடங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நிறைய தவறுகள் இல்லாம நம்மளால எழுத முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நான் சொல்ல வரேன். இப்ப நான் பார்க்க போது பாருங்க, அது செய் இது காண். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க, அது இது என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், சுட்டு எழுத்து பார்த்தோம், சுட்டு சொல் பார்த்தோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அது இது என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. அது இது என்றது எதை குறிக்குது, அக்ரணியை குறிக்குது. இப்ப நம்ம அந்த இடத்துல அது ஆ கூட்டல் பக்கம், அப்பக்கம் அப்படின்றத பார்த்தோம். இந்த இடத்துல அந்த ஒரு எழுத்து அரைஞ்சு இந்த இடத்துல ஒரு சொல்லா சொல்லியிருக்காங்க. சொல்லுனா இது பகா எண்ணா இருக்கக்கூடியது. அது இது என்ற சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் என்ன பண்ணாது, மிகாது. இங்க பாருங்க, இது கான், அது செய். அப்ப சொல்லும் போது இப்ப இந்த இது அது என்ற சொல்லுக்கு பின் வல்லினம் என்ன பண்ணாது, மிக்கு புணராது. அப்ப சுட்டு எழுத்துக்கு பின் வல்லினம் மிகுது, சுட்டு சொல்லுக்கு பின் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்க, அதே தாங்க வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகுன்னு சொன்னா இல்லையா, இந்த இடத்துல வினா சொல் வினா பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. வினா பெயர்களுக்கு பின் வல்லினம், இங்க பாருங்க, ஏ கூட்டல் திசை எத்திசைன்னு சொன்ன. அப்ப இந்த வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிக்கு புணருது. இதுவே எது அப்படின்ற ஒரு வினா சொல்லா வரும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வல்லினம் மிகாது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அதான். வினா சுட்டு எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், சுட்டு சொல்லுக்கு பின் வல்லினம் மிகாது. சுட்டு வினா எழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், வினா சொல்லுக்கு பின் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வல்லினம் மிகாது. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். எது சுட்டு எழுத்து, எது சுட்டு சொல்லு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பாத்துக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்க, எழுவாய் தொடர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. எழுவாய்னா யாரு, நாம தான் எழுவாய். ஒரு பெயர் சொல் தான் எழுவாய். அப்ப ஒரு செயல் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் எழுவாயின்னு பேரு. இப்ப இங்க நல்லா கவனிக்கல, இப்ப கண்ணன் பந்து விளையாடினான், கண்ணன் பந்து விளையாடினான். அப்ப என்பதுதான் எழுவாய், கண்ணன் என்பதுதான் எழுவாய். அப்ப ஒரு பெயர் சொல்லுக்கு பின் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. அப்ப ஒரு செயல் எழுவதற்கு காரணமே எதுன்னு கேட்டா எழுவாய் தான். அப்ப அந்த எழுவாய்க்கு பின் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிக்கு புணராது. அப்ப பாரு, குதிரை தாண்டியது. அப்ப குதிரைன்றது ஒரு எழுவாய். கிளி பேசும், கிளின்றது எழுவாய், ஒரு பெயர் சொல் தான் எழுவாய்.
அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி கசத்தாப்ப இருந்துச்சுன்னு சொன்னா வல்லினா மிகாது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப கண்டன் சென்றான் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க உடனே வந்து இந்த இடத்துல வறுமொழி முதல்ல கசத்தாப்ப இருக்கு, இந்த இடத்துல இச்சு போடணும்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னா கண்ணன்றது ஒரு எழுவாய் சொல்லு. இது ஒரு எழுவாய் சொல்லுக்கு பின் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லினா மிக்கு புணராது. அதான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. இங்க பாருங்க அடுத்தது கவனி. போ எனது சட்டை, இது ரெண்டுமே என்னது? மூன்றாம் வேற்றுமை விரி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை தொகையெல்லாம் பார்த்தோம். இப்ப மூன்றாம் வேற்றுமை உருவு என்ன? மூன்றாம் வேற்றுமை உருவு ஆண், ஆண், ஓடு, ஓடு. ஆறாம் வேற்றுமை உருவு என்ன? அது, ஆது, ஆ. இப்ப இது ரெண்டுமே பாருங்க, ரெண்டுமே ஒன்னா கொடுத்துருக்காங்க. மூன்றாம் வேற்றுமையும் கொடுத்துருக்காங்க, ஆறாம் வேற்றுமையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல மூன்றாம் வேற்றுமை எடுத்துக்கலாம். அண்ணனோடு, ஓடுன்றது மூன்றாம் வேற்றுமை உருவு. உங்க பல பேருக்கு உங்களுக்கு மூன்றாம் வேற்றுமை உருவே என்னன்னு தெரியும்னு பாத்தீங்கன்னா ஆள் மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஐ, ஆள், பூ, இன், அது, கண் அப்படியே நீங்க படிச்சு பழகிட்டீங்க. இப்ப ஆள் மட்டும் இருந்தா மட்டும்தான் மூன்றாம் வேற்றுமை, மீதி வந்து இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. 8th புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பாத்துங்க. ஆள், ஆண், ஓடு, ஓடு, இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமை உருவுதான். அப்ப அண்ணனோடு போ, அப்ப அண்ணனோடு ஓடு அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து வருமொழி முதல்ல காசதாப்ப வந்துச்சுன்னு சொன்னா வல்லினா மிகாது. எனது சட்டை, எனது, அது என்பது ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்திருக்கு. எனது கை, எனது சட்டை, அப்ப உரிமை பொருள்ல வரக்கூடியது. ஆறாம் வேற்றுமை உருவு எந்த பொருள்ல வரும்னு கேட்டா உரிமை அல்லது கிழமை, எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு பொருள்ல வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை விரின்னு சொல்லியிருக்காங்க. விரின்னு சொன்னா வெளிப்படைன்னு அர்த்தம். விரின்னு சொன்னா என்ன? வெளிப்படைன்னு அர்த்தம். அப்ப வெளிப்படையாக வந்திருக்கும் போது வல்லினா மிகாது. அத எனது சட்டை, இந்த இடத்துல இச்சு போடக்கூடாது. முதல்ல போடுறதை விட போடாத விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். வல்லின மிக்கு புணர்றது வந்து ரொம்ப ஈஸி, அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டமே கிடையாது. இப்ப எங்க வரக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நீங்க வந்து தெளிவா வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக இருக்கும் பொழுது வல்லினா மிகாது. ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக இருக்கும் போது வல்லின மிகாது. ஆனா ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு இருக்கும் போது வல்லினம் மிகவும் பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு இருக்கும் போது வல்லினம் மிகவும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வல்லின மிகு இடங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க, விழி தொடர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. விழி தொடர்களுக்கு பின் வல்லினம் மிகாது. விழினா என்ன? விழினா அழைத்தல். விழினா அழைத்தல். யார் அழைக்கிறோம்? தொலைவில் இருக்கக்கூடியவங்களை அழைக்கிறோம். இப்ப நான் முன்னிலை, நான் தன்மை, நீங்க முன்னிலை, தேர்ட் பர்சன் தான் யாருன்னு கேட்டா படற்கை. அப்ப படற்கையில உள்ள ஒருத்தவங்களை எப்படி கூப்பிடுவோம்? கண்ணா, ராமா, முருகா, நண்பா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு விழி தொடருக்கு முன்னாடி என்ன ஆகாதுன்னா மகளே, மகளே தா. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா வல்லினா மிக்கு புணராது. ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல அதான் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா விழி தொடரில் வல்லினம் மிகுமா, அந்த கூற்று காரணம் கேட்டிருந்தாங்க பாருங்க. அப்ப கூற்று காரணம் இருக்கும்போது இந்த எழுவாய் தொடரிலையும் வல்லினம் மிகாது, விழி தொடரிலையும் வல்லினம் மிகாது. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வேற்றுமை உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த வேற்றுமை உறுப்புகள் தான் நமக்கு ரெண்டு இடத்துலயுமே வருது பாருங்க. வல்லின மிகு இடங்கள்லயும் வேற்றுமை உறுப்புகள் மிகுதியா வருது, மிகா இடங்கள்லயும் மிகுதியா வருது. இப்ப இதுவே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களாலே நல்லா உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு விஷயமே நீங்க வேற்றுமை உறுப்புகளையும் முழுசா இன்னும் நீங்க படிச்சது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஐயால் பூ என்னது கண் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. இதையும் தாண்டி உங்களுடைய 8th புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. வேற்றுமை உறுப்புனா என்ன, சொல்லு உறுப்புனா என்ன, எந்த பொருள்ல வருது அப்படின்றது தெளிவா ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேற்றுமைனா என்னன்னே தெரியாம நீங்க இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு புரியாது. இப்ப கவனிங்க, அப்ப விழி தொடர்களுக்கு பின் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லினா மிகாது. அதுக்கு அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையின் வல்லினம் மிகாது. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இரண்டாம் வேற்றுமை உருவும் நான்காம் வேற்றுமை உருவும் வெளிப்படையாக வரும்பொழுது வல்லினம் மிகும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? தொகையில் வல்லினம் மிகாது. மறைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணாதான் வல்லினம் மிகாது. அப்ப இங்க பாருங்க, நாடு கண்டான், நாட்டை கண்டான். சூடு கட்டு, வீடு கட்டுப்பா, வீட்டை கட்டு, வீடு கட்டு, வீட்டை கட்டு.
அப்ப இந்த இடத்துல பாருங்க வல்லினம் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறதால வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரும்போது வல்லினம் மிகும், இதுவே மறைஞ்சிருக்கும் போது வல்லினம் மிகாது. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இது அவங்களுக்கு. அங்க பாருங்க, நாடு கண்டான், நாட்டை கண்டான். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பேர் தான் வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பேர் தான் வேற்றுமை. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாடு கண்டான்றது நாட்டை கண்டான், வீடு கட்டுன்னு சொன்னா வீட்டை கட்டு அப்படின்றதா பொருள் வரும். அப்ப அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருக்கும் போது வல்லினம் என்ன பண்ணாது, மிக்கு புணராது. அதுக்கடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று தொடருக்கு பின் வல்லினம் மிகாது. அப்ப முதல்ல வியங்கோல் வினைமுற்றுனா என்னன்னு தெரியணும்ல. வியங்கோல் வினைமுற்றுனா என்ன உங்களுக்கு தெரியுமா? வியங்கோல்னாலே ஒரு கட்டளை தான், ஒரு ஏவல் தான், ஒரு விளைவு தான். வாழ்க, ஒழிக, என்ன சொல்ற, கட்டளையா சொல்றோம். அந்த கட்டளைக்கு தான் வியங்கோல்னு பேரு. இப்ப இந்த வியங்கோல் வினைமுற்று பொதுவா எதுல முடியும்னு பாத்தீங்கன்னா, கா, இய, இயர், கா, இய, இயர் அப்படின்ற அந்த 3 விகுதியில முடியக்கூடியதா எதுன்னு பாத்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. இது எந்தெந்த கா, இய, இயர்ல இது 3ல மட்டும் முடிஞ்சா போதுமா மேம் அப்படின்னு கேட்டா கிடையாது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் பொருள்ல வரக்கூடியது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் பொருள்ல வரக்கூடியது. அப்ப இங்க பாருங்க, க வாழ்க, ஒழிக, வாழிய. இப்ப இந்த வாழ்க தலைவா, வாழ்க தமிழ், இந்த இடத்துல என்ன ஆகாது, வல்லினம் மிக்கு புணராது. அப்ப ஒரு வியங்கோல் வினைமுற்று தொடருக்கு பின் வல்லினம் மிகா. அப்ப வியங்கோல் வினைமுற்றுனா என்ன, கா, இய, இயர் என்ற விகுதியில முடிஞ்சிருக்கணும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் என்ற பொருள்ல வரக்கூடியது. இப்படி வந்தாதான் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வியங்கோல் வினைமுற்றாக வரக்கூடியது. அதுக்கு அடுத்து பாருங்க, வினை தொகையில் வல்லினம் மிகாது. அப்ப வினை தொகை முக்காலத்துக்கும் உரியது வினைத்தொகை. முக்காலத்துக்கு உரியது வினைத்தொகை. 3 காலமும் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க, வளர்பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை, வளர்மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி, குடி தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். அப்ப அந்த முக்காலத்தையும் மறைச்சு நின்று ஒரு பெயரை சொல்லக்கூடியது. அதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வினைத்தொகையா வரக்கூடியது. அப்ப ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், சுடுசோர், சுட்ட சோர், சுடுகின்ற சோர், சுடும் சோர், பொங்கு தாமரை, பொங்குகின்ற தாமரை, பொங்கும் தாமரை. அப்ப இந்த முக்காலத்துக்கு 3 காலத்தையும் வந்து உணர்த்தக்கூடியதாக வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகையாக வரக்கூடியது. வினைத்தொகையில என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிக்கு புணராது. அப்ப அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வினைத்தொகையில வல்லினம் மிகாது. அதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடியது. இங்க பாருங்க, அப்ப வினைத்தொகை, அப்ப வினைத்தொகைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வியங்கோல் வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒட்டுமொத்தமான இலக்கணங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வல்லினம் மிக இடங்களும் மிக இடங்களும் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பிளாங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து பாருங்க, 8, 10 என்று எண்ணு பெயரை தவிர்த்து பிற எண்ணு பெயர்கள் வல்லினம் மிகாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான். 8, 10ல மட்டும்தான் வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு. மீதி இருக்கக்கூடிய எந்த எண்ணு பெயர்களையும் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிக்கு புணராது. 8, 10 தவிர்த்து பிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அங்க பாருங்க, ஒரு புத்தகம், இந்த இடத்துல இப்பு போடக்கூடாது. 3 கோடி, இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது. ஏன்னு கேட்டா 8, 10ல மட்டும்தான் வரும். மீதி எதுலையுமே என்ன ஆகாது, வல்லினம் உங்களுக்கு மிக்கு புணராதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில என்ன, என்ற சொல் மறைந்து வரும். என்ற சொல் என்ன பண்ணிருக்கோம், மறைந்து வந்திருக்கும். அதுதான் உண்மை தொகை. என்ற சொல் மறைந்து வந்திருக்கிறதுக்கு பேர் தான் உண்மை தொகை. என்ற சொல் எப்படி மறைஞ்சு வந்திருக்குங்க பாருங்க, தாய் தந்தை, தாயும் தந்தையும், இரவு பகல், இரவும் பகலும். அப்ப அந்த என்ற சொல் என்ன பண்ணி, என்றது என்ன சொல், என்பது இடைச்சொல். என்பது என்ன சொல், இடைச்சொல். அப்ப அங்க தாயும் தந்தையும், இரவும் பகலும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த என்ற இடைச்சொல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைஞ்சு வந்திருக்கும். அப்ப அந்த மறைஞ்சு வந்திருக்கிற உண்மை தொகையில் என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிக்கு புணராது. இரவு பகல், தாய் தந்தை, தாயும் தந்தையும். அப்ப இந்த இடத்துல என்ற சொல் மறைஞ்சு வந்திருக்கிறதால இந்த உண்மை தொகையில வல்லினம் மிக்கு புணராது. அதுக்கடுத்து பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த சால, தவ, தட, குழ என்ற உரி சொற்களை தவிர ஏனையவற்றில் வல்லினம் மிகுதி. சொல்ல, சால, சால தின்றான், சால நடந்தான், சால பேசினான், தவ சிறியது, தடக்கை. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகுன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே.
இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய உரிச்சொல்ல என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகாது. நனி தின்றான், மிகுதியா சாப்பிட்டான்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீங்க எல்லா உரிச்சொல்லும் கிடையாது. அப்ப இந்த 4ல மட்டும்தான் சால, தவ, தட, குழ, இதுல மட்டும்தான் வல்லினம் மிகும். மீதி தவிர்த்து ஏனையதுல வல்லினம் என்ன பண்ணாது, மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அடுக்கு தொடரில் இரட்டை கிளைவிலும் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடரில் இரட்டை கிளைவிலும் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் என்ன, ஒரு சொல் 2, 3, 4 முறைக்கு மேல் அடுக்கு வருவது அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்ற இல்லையா, விக்கி விக்கி அழுதான், புடை புடை, அரைந்தறிந்து. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்ல என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது. இரட்டை கிளைவிலும் வல்லினம் மிகாது. இப்ப பாம்பு பாம்புன்னு எழுதுறோம். அப்ப பாம்பு பாம்புன்னு எழுதும் போது இதுல இன்னொரு இப்ப என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா இது அடுக்கு தொடர். அடுக்கு தொடருக்கு பின் வல்லினம் மிகாது. சலசல, பல பல, கடகட, கடகட, குடுகுடு, சடுகுடு, இதுல எதுலயுமே என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா வல்லினம் மிகாது. ஏன்னா இரட்டை கிளைவி. இரட்டை கிளைவி பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும். அடுக்கு தொடர் 2, 3, 4 முறைக்கு மேல கூட அடிக்க சொல்லலாம். ஆனா இரட்டை கிளைவி வந்து பாத்தீங்கன்னா 2 முறைக்கு மேல அடுக்காது. அப்படியே பிரித்தாலும் உங்களுக்கு என்ன தராதுன்னு பாத்தீங்கன்னா பொருள் தராது. அப்ப இரட்டை கிளைவிலையும் அடுக்கு தொடரிலையும் வல்லினம் மிக்கு புணராது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாக வர அவற்றோடு கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை இங்க நல்லா கவனிங்க. நடை, நடைகள் போடக்கூடாது. இங்க பாருங்க, பைகள், கைகள், இந்த இடத்துல பைகள் இக்கு போடக்கூடாது. ஐவரிசை இருக்கு இல்லைங்களா, இந்த ஐவரிசை சொற்களை எழுதும் போது அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா இக்கு மெய்யெழுத்தை வந்து வல்லின எழுத்துக்களை வந்து இட்டு எழுதக்கூடாது. எந்த வரிசைன்னு பாத்தீங்கன்னா கை, மை, சை, டை. அப்ப அந்த ஐவரிசை ஐகார வரிசை உயிர்மை எழுத்துக்கள் ஃபுல்லாவே நீங்க மை, பை, மைகள் இக்கு வரக்கூடாது, பைகள் இக்கு வரக்கூடாது. அப்ப அந்த ஐகார வரிசை வந்து ஃபுல்லா கை, நை, சை, டை, நை, தை எல்லா வரிசைக்கும் கீழே என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வல்லின எழுத்துக்கள் வந்து மிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து பாருங்க, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகாது. இங்க பாருங்க, அன்று சொன்னார், என்று தருவார், இன்று கேட்டார், என்று கேட்டார் அப்படின்ட்டு எங்கேயுமே என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் வந்து அந்த இடத்துல இட்டு எழுதக்கூடாது. அன்று பேசினார், இன்று சொன்னார் அப்படின்ற சொற்களுக்கு பின் என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வல்லினம் எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வல்லினமைகளை இட்டு எழுதக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுங்கப்பா. இப்ப இது எல்லாமே நீங்க வந்து இந்த வேர்டு வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, இந்த சொற்கள் வந்திருந்தாலே மறுமொழி முதல்ல கசத்தாப்ப இருந்தா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் அங்க இட்டு எழுதக்கூடாது. நீங்க இந்த சொற்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த சொற்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்க அந்த பக்கத்துல வந்து இது எழுதலாமா எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு கடிதம் எழுதும் போதும் சரி, நம்ம வந்து நம்ம படிக்கும் பொழுதும் சரி, எழுதும் போதும் சரி, இந்த வார்த்தைகள் நம்ம அப்படி சொன்னான், அப்படி எப்படி சொன்னான், எப்படிப்பட்ட, அத்தகைய, இவ்வாறு, இந்த சொற்கள் எல்லாமே நம்ம மிகுதியா பேசக்கூடிய சொற்கள். அப்ப இந்த சொற்களுக்கு பின் வந்து கசத்தாப்ப இருந்துச்சுன்னு சொன்னா வல்லினம் அந்த இடத்துல மிக்கு புணராதுன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. அப்ப இந்த அன்று, இன்று என்று அதுவும் சரி, இந்த 2 டாபிக்குமே இதுல கூடிய சொற்களை நீங்க என்ன பண்ணுங்க கவனமா பாத்துங்க. அப்படி பார்த்துட்டாலே அந்த இடத்துல வருமா வராதான்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து தெளிவா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொல்லிடலாம். அவ்வளவுதான். அதே போல வந்து பார்த்தோன்னா இந்த பன்மை விகுதிகள் இருக்கு இல்லையா, பன்மை விகுதிகள்னு சொன்னா இந்த கல் விகுதி, வாழ்த்துக்கள், இந்த பன்மைக்குரிய விகுதி எதுன்னு கேட்டா இந்த கல் விகுதி தான். இந்த கல் விகுதி வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மிக்கு புணரக்கூடாது. ஆனா நம்ம ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடப்புத்தகத்துல சொல்லிருக்காங்க இட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. ஆனா பொதுவா விதி பிரகாரம் பாத்தீங்கன்னா பன்மை விகுதிக்கு பிறகு வல்லினம் மிகாது. கல் என்ற விகுதிக்கு சேரும் பொழுது வல்லினம் மிகாதுன்றதான் உண்மையான ரூலே. அதனால வந்து வாழ்த்துக்கள் போடும்போது இந்த இடத்துல இக்கு போட்டு எழுதுவது வந்து ஒரு தவறான ஒரு கருத்தா தான் இருக்கும்.
அதனால வந்து இக்கு போடாதீங்க. வாழ்த்துக்கள்ன்றது வாழ்த்துக்கள் தான், இக்கு போடாம தான் எழுதணும். அப்ப பன்மைக்குரிய விகுதி எதுன்னு கேட்டா கல் விகுதி. பன்மைக்குரிய விகுதி என்ன விகுதியா இருக்கும்? கல் விகுதியாக இருக்கக்கூடியது. இதுல இந்த 2 டாபிக் மட்டும் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ற போல இருக்கும். இந்த சொற்களை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் வராதுன்ற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மீதி எல்லாமே உங்களுக்கு விதிகள் இருக்கு இல்லைங்களா, நீங்க அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப சுட்டு எழுத்து என்னன்னு தெரியணும், வினா எழுத்து என்னன்னு தெரியணும். அப்ப சுட்டு எழுத்துல வந்து வலினா மிகும், சுட்டு சொல்லுல வந்து வலினா மிகாது. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல வினா எழுத்துல வலினா மிகும், வினா சொல்லுல என்ன ஆகுதுன்னா வலி. அது அக்ரிணை, அது இது எது, இதை போல அக்ரிணியில வரப்போற எழுத்துக்களை வந்து வல்லினம் வந்து மிகாது அப்படின்ற விஷயம் தான் இங்க நாங்க பாக்குறீங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், 3ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, இது வந்து வெளிப்படை. விரியினது வெளிப்படையில வந்து வல்லினம் மிகாது. இதுவே நம்ம 6ஆம் வேற்றுமை தொகையில என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வல்லினம் மிக்கு புணரும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தோங்க. விழித்தொடர்ல வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இதுவே வெளிப்படையாக இருக்கும்போது வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை உருவம், 4ஆம் வேற்றுமை உருவம் வெளிப்படையாக வரும்பொழுது வல்லினம் மிகாது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதுக்கடுத்து வியங்கோல் வினைமூன்று. வியங்கோல் வினைமூன்று தான் என்ன சொன்னா காய இயர் அப்படின்றது வியங்கோல் வினைமூன்று. இது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படின்ற பொருள்ல வரக்கூடியது. அப்ப இந்த 3 பொருளுமே இந்த 3 விகுதிகளை வரக்கூடியது. கா இய இயர், இந்த 3 விகுதிகளை வந்து இருக்கணும். அதே போல இந்த வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கக்கூடியது. ஆக மொத்தம் இதுல வந்து வல்லினம் மிகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுங்க. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. 8, 10 தவிர்த்து பிற என்ன பெயர்கள் வல்லினம் மிகாது. உமை தொகையில் வல்லினம் மிகாது. இந்த 4 உரிச்சொற்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய உரிச்சொல்ல வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர்களிலும் இரட்டை கிளவிலும் வல்லினம் மிகாது. இந்த ஐகார ஈற்று உயிர்மை எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகாது. கல் விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது. அப்ப இந்த சொற்களை மட்டும் நீங்க நல்லா நினைவுல வச்சுங்க. இந்த சொற்களுக்கு பின் கசத்தப்பா வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. இப்ப ரொம்பவும் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலதான் முக்கியம். ஏன்னு கேட்டா வல்லின மிக இடங்கள் கூட நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா எங்க மிகாதுன்றத மிகுன்றதை நம்ம போட்டுருவோம். அப்ப மிகாதுன்னும் போது இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இங்க வந்து சென்டென்ஸ்ல கேட்கும் போது ஒன்னும் உங்களுக்கு தெரியாது. இப்ப சென்டென்ஸ்ல கேட்கும் போது நீங்க எழுதிடலாம். இதுவே ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், விழித்தொடர்களுக்கு பின் வல்லினம் மிகவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கூட்டு சரியா தவறா? தவறு. விழித்தொடருக்கு பின் வல்லினம் மிகாது. நான் என்ன சொன்ன? வல்லினம் மிகுன்னு சொன்னேன். அப்ப இதுல இருக்கக்கூடிய சிலதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து அது கரெக்டா நீங்க எழுத முடியும். நிச்சயமா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய குரூப் 4க்கான சிலபஸ்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வல்லின மிகு இடங்களும் மிக இடங்களும். இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சந்தி பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து உங்களால வந்து பிழை இல்லாம உங்களால எழுத முடியும். நிறைய பேர் நிறைய மாணவர்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதி தான். இந்த பகுதியை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய நீங்க வந்து கொஸ்டின் அடிச்சு பார்க்கணும். அப்படி அடிச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த தலைப்பை வந்து உங்களால வந்து தெளிவா உங்களால அடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமா உங்களால வந்து அடிக்க முடியாது. அதனால வந்து இதை நல்லா பாத்துங்க. 2 டாபிக்குமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இது வல்லின மிகு இடமும் சரி, மிகா இடங்களும் சரி. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு விட்டா கூட உங்களால வந்து தெளிவா பண்ண முடியாது. ரெண்டுமே நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இயல்பினும் விதியிலும் நின்ற உயிர்முன் கசத்தப்ப மிகும். இந்த விதியை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த விதியை தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு வந்து உங்களால தவறு இல்லாம உங்களால இந்த சந்திப்பிழை நீக்குகள் வந்து உங்களுக்கு முழுமை பெறும். அதனால அதையும் ஓரளவுக்கு நீங்க பாத்துங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் புரியல உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.